ரூபாயில எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன மொபைல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபாய்க்கு வந்து என்ன மொபைல் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 8GB ரேம் வேரியண்ட்டில் வருது. ஸோ அகெயின் 128GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாடல் வந்து மோட்டரோலா G45 5G G45ங்கிறதா மாடல். ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனு. அப்புறம் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட் அண்ட் 8GB வேரியண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். 4GB வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் வருது. அதே சமயம் 8GB பார்த்தீங்கன்னா 12,000 rupees வருது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸுக்கு அதாவது நிறைய கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1,550 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். அதே சமயம் நீங்கள் HDFC கார்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி SBI கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இதில் ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 6S Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து உங்களுக்கு 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் வந்து கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா செட்டப்போட வருது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே வருது. இல்லை AMOLED கிடையாது, HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அகெயின் 120 Hz வந்து கொடுக்குறாங்க அதில் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட்டு. அப்புறம் நெட்ஒர்க் வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனானனால அது நெட்ஒர்க் வந்து 5G, அப்புறம் 4G, 3G, அப்புறம் வந்து 2G கூட இதில் இருக்குது. ஸோ உங்களை எந்த சிம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டியூவல் சிம். ஆக்சுவலாக 2 ஃபிசிக்கல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பேண்டும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை பேட்டரி மெயினாக வந்து 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்து வைக்கிறேன், மேலே பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இது செலக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா, சூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அந்த ஃபோன்ஸ் வந்து ஒரு 4 கலர்ஸில் வருது. ஸோ அந்த கலர்ஸும் கூட நான் உங்களுக்கு மேலே கொடுத்து வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் அது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 11,000 நியர்லி 12,000 இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது ஒரு நல்ல ப்ராசஸர், அதே மாதிரி கேமரா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டு கூட 120 இருக்குது. ஸோ 5000 mAh பேட்டரி இருக்கனால கண்டிப்பாக நமக்கு ஒன் டே ஃபுல்லாகவே போகும். ஒன் டே மோஸ்ட்லி ரேராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 days கூட போகலாம். ஸோ அது 2 days மேலே போகாது. பட் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் தெரியுது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து மொபைல் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.